வீக்கா இருக்க ஒருத்தன் ஏன் ஹண்டரா இருக்கணும்னா, ஜின் ஒரு புவர் ஃபேமிலின்றதால அவன் சிஸ்டரோட எஜுகேஷன் அண்ட் மதர்ஸ் இல்னஸ்க்காக அவன் தான் வேலைக்கு போக வேண்டியிருக்கும். சோ டஞ்சன் ஒரு குயிக் மணின்றதால ஜின் அதை சூஸ் பண்றான். அதுல இருந்து எப்படி earn பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, டஞ்சன்ல மான்ஸ்டர்ஸை கில் பண்றது மூலமா எசன்ஸ் ஸ்டோன் அண்ட் மனா கிறிஸ்டல்னு ஒரு டிராப் கிடைக்கும். எசன்ஸ் ஸ்டோன் பவர்ஃபுல் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணவும், மனா கிறிஸ்டல்ல இருந்து வர எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணவும் தேவைப்படுது. சோ ஹண்டர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ண எசன்ஸ் ஸ்டோன் அண்ட் மனா கிறிஸ்டலை சேல் பண்றது மூலமா தான் மணி earn பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது சங் ஜின் வு, நாம ஒவ்வொரு தடவையும் ஃபுல் நேம் சொல்ல முடியாதுன்றதால ப்ரோட்டாகனிஸ்ட ஷார்ட்டா ஜின் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஜின் சம் ஹண்டர்ஸ் கூட ஒரு டி ரேங்க் டஞ்சன் ரைட்க்கு போறான். யூசுவலா டஞ்சன் பாஸ கில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்த கேட் க்ளோஸ் ஆயிடும். பட் இங்க க்ளோஸ் ஆகல. சோ ஃபைனல் பாஸ கில் பண்ணலன்னு சொல்லி அவங்க பாஸ் ரூம் உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தோணுது அவங்க இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு. திரும்ப வெளியே போக ட்ரை பண்ணும்போது அங்க இருந்த ஒரு ஜெயண்ட் ஸ்டாச்சு ஒரு டி ரேங்க் ஹண்டரை ஒன் ஷாட் கில் பண்ணிடும். அப்பதான் புரியுது இது ஒரு எஸ் ரேங்க் பாஸோட ரூம்னு.